ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்விதா. நாங்கள் வந்து தேக்கடி போயிருந்தோம். அதை வந்து ஒரு லாகாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம போய் டிக்கெட் எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் போட்டிங் போகிறத பார்க்கலாம். டிக்கெட் எடுத்துன்னு வந்தாச்சு, வாங்க போயிட்டு போட்டிங் போகலாம். போட் ஏறியாச்சு. இந்த இடம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க புலி இருக்கும், யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், மான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போட்டில் இன்னொன்று எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட்டை ப்ராப்பராக வியர் பண்ணிக்கணும். ஏன்னா தப்பி தவறி கூட போட் வந்து முழுங்கிச்சுன்னா நம்மளுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு 4 தடவை தான் போட் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்னிங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் வந்து மதியம் வந்தீங்கன்னா வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நேர்லேயே தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து முன்னாடியே போட் ஏறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போது தேக்கடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நாங்கள்
ஒரு வழியா போட்டிங் போயிட்டு வந்தாச்சுங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க புலி இருக்கும், யானை இருக்கும், கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் ராசி கிடைச்சதே 2 பன்னி, 4 காட்டெருமை, 5 பறவை, அவ்வளோதாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சுங்க. லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் தேக்கடி போயிட்டு வாங்க. ஆனால் அந்த போட்டு வயசான பாட்டி நடக்கிறதோட ஸ்லோவாக போச்சுங்க. பாதி பேருக்கு போர் வச்சு தூங்கிட்டாங்கங்க. இந்த பக்கம் பார்த்தாவும் தூங்குறாங்க, அந்த பக்கம் பார்த்தாவும் தூங்குறாங்க. நடுவில் நான் மட்டும் எதுக்கு மூச்சு நிற்கணும், கைப்புள்ள தூங்குறான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேங்க. கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, போட்டை மட்டும் கொஞ்சம் அச்சு ஓட்டுனா நல்லா இருக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி வந்து ஓடிட்டுருக்கா. அவளை பிடிச்சிட்டு நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறேன். அடுத்த வீட்டில் உங்களை பார்க்குறேன். பாய். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வராதோ வரா பத்தி குச்சி கிழிக்க வர்றா, பம்பு சண்டை இழுக்க வர்றா, வாலி வந்த வரைக்க வர்றா, எம்மம் பெரிய கண்ணு நீ எனக்கு பிடிச்ச